புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி பாடுவோம். நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, படைப்புகள் அனைத்துமே இந்த உலகத்தை படைத்தவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றன. படைப்புகள் அனைத்துமே இந்த படைத்தவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றன.
வானதூர்களும் சிராபின்களும் எக்காலமும் எவ்வேளையும் கடவுளை ஆர்ப்பரித்து ஆராதித்து கொண்டிருக்கின்றன. மனிதன் கடவுளை ஆராதிக்கின்றான். ஆனால் ஆராதனையிலே உயர்ந்த ஒரு ஆராதனையை மனிதன் கடவுளுக்கு எப்படி செலுத்த முடியும்? கடவுள் மனிதனிடமிருந்து ஒரு உன்னத வழிபாட்டை, உன்னத ஆராதனையை எப்படி செலுத்த முடியும்? மனிதன் படைத்த கடவுள் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் ஒன்று மட்டும்தான், அதில் மட்டும்தான் கடவுளை உண்மையாக ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நம் மத்தியில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து என்னை அன்பு செய்கிறார், என்னை நேசிக்கிறார், உடலாகவும் உயிராகவும் உண்மையாக வீற்றிருக்கின்றார், எனக்காக மரித்தார், எனக்காக நொறுக்கப்பட்டார், இவரே உண்மையான ஆண்டவர் என்று விசுவசிக்கின்ற ஒவ்வொருவருமே கடவுளை உண்மையாகவே ஆராதிக்கின்றனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருக்கின்றது. யோவான் 6:29 வாசிங்க. யோவான் 6:29. இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். யோவான் 1:12 வாசிங்க. அவர் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுத்தார். கடவுளின் பிள்ளைகளாகணுமா? ஆண்டவரை நம்ப வேண்டும். கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன? ஆண்டவரை நம்ப வேண்டும். யோவான் 3:16 வாசிங்க. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நிலை வாழ்வு வேணுமா? மோட்ச பாக்கியம் வேணுமா? படைத்தவரை அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுதுதான் அது கிடைக்கும். யோவான் 3:14 வாசிக்கின்றோம். பாலை நிலத்திலே மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பாலை நிலத்திலே கொள்ளிவாய் பாம்புகளால் கடிக்கப்பட்டு இறந்து போன மக்கள் மோசே மன்றாடி ஆண்டவர் வேண்டுகின்ற பொழுது, வெண்கல பாம்பை நீ உயர்த்துகின்ற பொழுது அதை பார்க்கின்ற நம் ஒவ்வொருவருமே, அதை விசுவசிக்கின்ற ஒவ்வொருவருமே குணமானார்கள். அதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரித்து தொங்கப்பட வேண்டும். அப்படி தொங்குகின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குகின்ற அனைவருமே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உற்று நோக்குகின்ற அனைவருமே மீட்பை பெறுகின்றன. மீட்பு பெற வேண்டுமென்றால், நிலைவாழ்வு பெற வேண்டுமென்றால், மோட்சம் கிடைக்க வேண்டுமென்றால், கடவுளின் பிள்ளைகளாகின்ற உரிமை எனக்கு வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கு ஏற்ற செயலை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் படைத்த அந்த இயேசுவை, எனக்காக வந்த அந்த ஆண்டவரை நம்புவதனால்தான் நடக்கின்றது, விசுவசிப்பதனால்தான் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் எல்லாம் நடக்கின்றது. ஒரு அருமையான பாடல் இருக்கு. விசுவாசத்தினால் பாடுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பாடுவோம். தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும்,
நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை, நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார், சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். சேர்ந்து விசுவாசத்தினால் விசுவாசியை பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பா, விசுவாசியை பதறாதே. இயேசு புகழ், இயேசுக்கு நன்றி. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். விசுவசிக்கின்ற ஒவ்வொருவருமே அவர் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் நற்செய்தியை பார்க்கலாம், சென்ற இடங்கள்லாம் நன்மைகளே செய்தார். சாமியார் சொன்னார், டயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார், அதனால டயத்தை பார்த்துக்கிட்டே நான் பேச வேண்டியிருக்கேன். சென்ற இடங்களெல்லாம் நன்மைகளே செய்தார். பல இடங்களில் தொழுநோயாளர்களை குணமாக்கினார். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுங்கப்பா. தொழுநோயாளர்களை குணமாக்கினார். அப்புறம் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார், முடக்குவாதமற்றவரை குணமாக்கினார், இறந்தவர்களை உயிர் பெற்றல செய்தார், இரத்த போக்கினால் வருந்திர பெண்ணை குணமாக்கினார், திக்குவாயவனை குணமாக்கினார், செவிடனை கேட்கச் செய்தார், தண்ணீரை திராட்சரசமாக்கினார். ஆக நற்செய்தி ஃபுல்லா பார்த்தோம்னா ஒரே நன்மைகள், ஒரே கிருபைகள், ஒரே அற்புதம், ஒரே அதிசயம், குணம் பெறுவது. இன்றைய மைய கருத்து குணம் பெற, ஒரே குணம் பெறுவதாகவே இருக்கின்றது. எல்லாவற்றையும் கடவுள் செய்கின்றார் என்று சொன்னால் அங்கு அவர்கள் வைத்த விசுவாசத்தினால், நம்பிக்கையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்புகிறாயா? உன் நம்பியபடியே உமக்கு நிகழட்டும், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று நம்பிக்கையின்படி ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற அளவுக்கு அதிகமான விசுவாசத்தின்படியினால் அங்கு குணத்தை பெறுகின்றார்கள். விசுவாசத்தினால் எல்லாம் நடக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நிகழ்வை பார்க்கலாம். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் துன்புறுகின்ற அந்த பெண்மணி, போகாத டாக்டர் கிடையாது, செலவழிக்காத மருந்து கிடையாது, எல்லாம் செலவழித்தும் தனக்குள்ளதை அனைத்தும் செலவழித்தும் எதுவுமே இல்லை என்று விரக்தியின் உச்சியிலே இருக்கின்றார். இனிமே என்னத்தை? இனி வாழ்வதா சாவதா? எதற்கு? வெளியில தலகாட்ட முடியலையே, வெளியில போக முடியலையே, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டம். வெளியில பார்த்தா வெக்கி தலை குனிகின்ற அளவிற்கு ஒரு பெண் விரக்தியின் உச்சியிலே அவள் கிடைக்கின்றார். கிடைக்கின்ற பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலமடைவேன் என்று அவர் நம்புகிறார். ஆடையின் தொட்டாலே நலமடைவேன் என்று நம்பிய உடனே நம்பிக்கை வெறும் நம்பிக்கையோடு நின்று விடவில்லை, அவள் முற்படுகின்றார், போகிறார். அந்த கூட்டத்துக்கு மத்தியில போகிறார். பெண்கள் வரக்கூடியாத வரம் வந்து நிற்கி கூட்டத்தில் முன்னால் நிற்கக்கூடியாத அந்த சமுதாயத்திலே அவள் துணிந்து போகின்றார். துணிந்து ஆண்டவருடைய ஆடையை தொடுகின்றார். ஆக நம்பிக்கை செயலாக உருமாறுகின்றது. விசுவாசம் ஆற்றலோடு வல்லமையோடு அவர் முன்னெடுக்கின்றார். விசுவாசம், நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன், இயேசு மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன் என்று சொல்லி வெறும் நம்பிக்கை மட்டுமே இருந்தால் ஒன்றும் நடைபெறாது. மாறாக என் விசுவாசம் ஆழமாக வெளிப்பட வேண்டும். என் விசுவாசம் தாகத்தோடு தேடலோடு ஆண்டவரை நோக்கி நான் வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கு குணம் பெறுகின்றோம், அங்கு நலம் பெறுகின்றோம். ஒரே நிகழ்வு மட்டும் சொல்றேன். ஒரு ஜார்க்கண்டில் ஒரு மாநிலத்தில், ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு பங்குல ஒரு டீக்கன் இருக்காரு. ஒரு டீக்கன் என்ன செய்யறாருன்னா, அந்த டீக்கன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு என்ன வேலைனா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 25 கிலோமீட்டர் தூரமாக போய் அங்குள்ள மக்களுக்கு நன்மை கொடுக்கணும், ஆராதனை வச்சு நன்மை கொடுக்கணும். அதுதான் அவர் வேலை. 25 கிலோமீட்டர் அவர் எப்படி போகணும்? நடந்து போகணும். ஏன்னா அது காட்டு பகுதிக்குள்ளே போகணும். ரோடு சரியான ரோடாக இருக்காது, கல்லும் கவடுமா இருக்கும். இருட்டுக்குள்ளே போகணும். இருட்டுக்குள்ளே ஏன் போகணும்? ஏன்னா வனவிலங்கு, திருடர்கள் பயம். இதெல்லாம் தாண்டி அவர் அந்த மக்களை சந்தித்து ஆராதனையை நிகழ்த்தி நன்மை கொடுக்கணும். நடந்து போறாரு, ஒரே சொல்லிக்கிட்டே போறார். என்னடா வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? 25 கிலோமீட்டர் நடந்து போகணும், கால் வழியா இருக்கு, ரோடு இருக்கா? நல்ல ரோடு இல்லை, இருட்டுக்குள்ளே ஓடி ஆகணும். இல்லைன்னா திருட்டு பயலுக்கு அந்த ஒரு பயம், வனவிலங்கு பயம், இதுக்குள்ளே ஓடணும். இது என்ன என்று சொல்லி புலம்பிக் கொண்டே
சலித்து கொண்டே அவர் போகின்ற பொழுது ஊருடைய எல்லையை நெருங்குகின்றார். கிராமத்தின் எல்லையை நெருங்கின்ற பொழுது அங்கு மக்கள் சாமி வருகிறார், சாமி வந்துட்டாரு, நற்கரனை எடுத்துக்கொண்டு வர்றார் என்ற செய்தி கேட்ட உடனே மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து ஓடுகின்றார்கள், விழுந்து ஒழுகின்றார்கள். அவர் நற்கரனை ஆண்டவர் எடுக்கின்ற பொழுது அழுகின்றார்கள், ஆர்ப்பரிக்கின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அந்த அழுகையை பார்க்கின்ற பொழுது, அந்த விசுவாசத்தை பார்க்கின்ற பொழுது, அந்த தாகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த டீக்கன் சொல்றாரு, இனிமே 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கூட நான் போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக விசுவாசம், என்னில் விசுவாசம் தாகமாக, தேடலாக, அப்படி ஆர்வமாக, வேட்கையாக வெளியேறுகின்ற பொழுது அதை ஆண்டவர் உற்று நோக்குகின்றார். அந்த விசுவாசத்தின் தேடலை பார்த்தவுடன் அவர் வியப்படைகின்றார். உன் நம்பிக்கை குணமாக்கிற்று என்று ஆண்டவர் குணமாக்குகின்றார். ஆக அந்த பெண்மணி ஆடையின் விளிம்பை தொடுகின்ற பொழுது உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஆக கடவுள் ஒரு மனிதனை பார்த்து வியப்படைவாரா? வியப்படைவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் மனிதனை பார்த்து வியப்படைவாரா? மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுவாரா? முடியாது. ஏன்? மனிதன் ஒன்றுமல்ல, கடவுளுக்கு முன்னால மனிதன் ஒன்றுமல்ல. ஆனால் கடவுள் மனிதனை பார்த்து வியப்படைகின்றார் என்றால், மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார் என்றால், அது அந்த மனிதன் அந்த கடவுள் மீது வைத்திருக்கின்ற அளவுக்கு அதிகமான விசுவாசத்தை கொண்டு அவர் வியப்படைகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருங்கூட்டம், வீட்டுக்கு முன்னால் பெருங்கூட்டம், முடக்குவாதமுற்றவனை தூக்கிட்டு வராங்க, உள்ள வர முடியல, இவ்வளவு கூட்டம், நாளைக்கு பார்த்துக்கலாம், போயிடலாம். இருந்தாலும் அவர்கள் விடவில்லை. மேலே ஏறான், ஓட்ட பிரிக்கிறான், இறக்குறான். ஆண்டவர் பார்க்கிறார், உற்று நோக்கிறார், திகைப்படைகின்றார். இத்தகைய விசுவாசமா, இத்தகைய விசுவாசமா என்று அவர் வியப்படைகின்றார். அந்த விசுவாசத்தின் மையமாக அவர் குணமாக்குகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அன்புக்குரியவளே, இன்று ஆண்டவர் இதோ இந்த மத்தியிலே நாம் வீற்றிருக்கின்றார். வல்லமையுள்ள ஆண்டவராக, உயிருள்ள ஆண்டவராக ஆண்டவர் நல்ல மத்தியிலே வீற்றிருக்கிறார். விசுவாசத்தினால், உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவருமே அவர் குணமாக்க வல்லவர். அவர் பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர், எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் பார்த்தவர். முழங்கால் படிடுவோம், முழங்கால் படிடுவோம். இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு குணத்தை கொடுக்க இருக்கின்றார். விசுவாசத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே வெறுங்கையராய் இங்கே திரும்பி போவதில்லை. நிறைவான ஆசீர்வாதத்தினால், இரக்கத்தினால், பேர் அன்பினால் நிரப்ப இருக்கின்றார். என் மகளே, என் மகனே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தைப்படியே நீ உன்னை குணமாக்குவே என்று சொல்லு. அளவுக்கு அதிகமான ஆற்றலின் அன்றைய நாளே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அவர் ஆடையை தொட்டனே நடம் பெற்றார், என்று வல்லமை வெளிப்பட்டதே என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரை தொடுகின்ற பொழுது, விசுவாசத்தில் தொடுகின்ற போது இந்த வல்லமை உங்களை ஆட்கொள்ள போகின்றது. அபிஷேகத்தினால் ஆண்டவர் நிரப்புகின்றார். இதோ உயிர்த்த ஆண்டவர், இதோ பங்கு தந்தையோட உயிர்ப்பின் பெருவிழாவை இந்த இடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள், கொண்டாடி இருக்கிறீர்கள். அந்த உயிர்ப்பின் வல்லமை இங்கு இருக்கின்றது. உயிர்த்த ஆண்டவர் இந்த நேரத்திலே நம் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். நற்கருணையாக, உடலாக இன்றைய நாளிலே வீற்றிருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட இருக்கின்றார், நிறைவாக அர்ச்சிக்கப்பட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கப்பட இருக்கின்றார். இதோ ஆண்டவரை உற்று நோக்குவோம், உடைய உடலை உற்று நோக்குவோம். நற்கண்ணிலே மெய்யாக இருக்கின்ற அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளா சுகமானே, தயவினால் சுகமானே. சேர்ந்து பாடும்.
உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை மறுபடி வருவதாக நீங்கள் துதித்து உண்மையாக அந்த இறை வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் சுகத்தை பெற்றுச் செல்வீர்களாக. இந்த உத்த வார்த்தையை வல்லமையால சுகமானே, உன் வார்த்தையால சுகமானே, உன் தழும்புகளால சுகமானே, உன் தயவினால் சுகமானே. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம் ஆண்டவரை நோக்கி உற்று நோக்கி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு நீங்கள் சுகத்தை பெற்றுச் செல்ல கடவீர்களாக. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, உம் வல்லமையால் இயேசுவே என்னை குணமாக்கும் ஆண்டவர். எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்கள் ஒன்றையும் என்மேல் வரவிட மாட்டார். தூய் ஆவியின் உதவியால் நான் அவரது குரலுக்கு அக்கறையுடன் செவி சாய்ப்பேன். அவருடைய பார்வையில் நலமாக தோன்றுவதை எப்போதும் செய்வேன். மெய்யாகவே ஆண்டவர் இயேசு என் நோய்களையும் என் துன்பங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆண்டவர் தம் வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கினார். அழிவின்றி என்னை விடுவித்தார். ஆண்டவர் இயேசு என் காயங்களை ஆற்றி என்னை குணப்படுத்துகிறார். அவர் எனக்கு நலனளித்து நிலையான நிறைவாழ்வை எனக்கு வழங்குகிறார். நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிறேன். எனவே நோய் என்னை தாக்க முடியாது. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, உம் வல்லமையால் ஆண்டவரே விரைவா இதோ உம் மத்தியிலே உம் மத்தியிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ பார்க்கின்ற. இதோ பலவிதமான கவலைகள், பலவிதமான பிரச்சனைகள், அடுக்கடுக்கான கவலைகள், மன கவலை, எங்களை வாட்டுகின்ற துன்பம், இவற்றால் எங்கள் வாழ்க்கையிலே என்று சுமக்கின்ற துன்பங்களோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவர். இதோ முழங்கால் வலி, உடல் வலி, முதுகு வலி, நெஞ்சு வலி, சிறுநீரா கற்கள் இருக்கின்றன, இரத்தத்திலே கோளாறு என்று பல்வேறு நோய்கள், பல நோய்கள் எங்களை ஆழ்த்துகின்றது, எங்களை வருத்துகின்றது, எங்களை உம்மை நோக்கி வருவதற்கு தடையாக இருக்கின்றது. உமது குணத்தை பெற, உமது வல்லமை பெற தடை கற்களாக இருக்கின்றது. அந்த தடைகள் உடைவதாக, தீக்கணைகள் வெளியேறுவதாக. இதோ தூய் ஆவியான ஆசீர்வாதம், தூய் ஆவியான அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு மேலும் நிரப்புவீராக. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இதோ அன்று உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, உம் வல்லமையால் சுகமானே. ஆண்டவருக்கு அஞ்சு தீமையை விளக்குகிறேன். நீதிமொழிகள் 3:7-8 நான் ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விளக்குகிறேன். என் உடல் நலம் பெறுகிறது, என் எலும்புகள் உரம் பெறுகிறது. நான் இறைவார்த்தை தேடி பெற்றுக்கொண்டே அவற்றை என் உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கிறேன். கவனத்தோடு அவைகளை கைகொள்கிறேன். அவைகள் எனக்கு உயிர் அளிக்கிறது, உடல் நலமும் பெறுகிறது.
இதோ குணம் பெறுகின்ற ஆண்டவர் நேரத்திலே குணத்தை கொடுக்கின்றார், வல்லமையை வெளிப்படுத்துகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார். என் உடல் நோய் தங்குகிற இடம் அல்ல, மாறாக சர்வ வல்லவர் தங்குகின்ற ஆலயம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் உடல் நோய் தங்குகிற இடம் அல்ல, மாறாக சர்வ வல்லவர் தங்குகிற ஆலயம். எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கட்டளையிடுங்க. என் உடல் நோய் தங்குகிற ஆலயம் அல்ல, நோய் தங்குகிற இடம் அல்ல, மாறாக சர்வ வல்லவர் தங்குகின்ற ஆலயம். நான் ஆழ்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடும் இருப்பேன். உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே. ஆண்டவரே எனக்கு நலமளிப்பவர், அவரே என் காயங்களை ஆற்றுவர். இதோ என்னை நோக்கி மன்றாடு, என்னை நோக்கி மன்றாடு. உன் தேவைகளை நீ அறிந்திரார மாபெரும் அருஞ்செயலெல்லாம் உனக்கு எடுத்துரைப்பே என்று சொன்ன ஆண்டவர். இதோ ஆகவே ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என்னை காப்பவர், நான் நம்பி இருக்கும் இறைவன் நீரே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா பரவி பாயுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றுகிறேன். வல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ நன்றி செலுத்துகிறேன். என்னை குணமாக்குவதற்காக நன்றி, என்னை சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி, என்னை ஆட்கொள்வதற்காக நன்றி, என்னை அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக நன்றி, என்னை தேற்றுவதற்காக நன்றி, எனக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக நன்றி, என்னோடு இருப்பதற்காக நன்றி, என்னை காண்பதற்காக நன்றி, என்னை காப்பதற்காக நன்றி என்று நன்றி உள்ளத்தோடு ஆண்டவர் நேரத்திலே மகிழ்ச்சியோடு கரங்களை உயர்த்தியவர்களாக ஹல்லேலூயா என்று சொல்லி, ஹல்லேலூயா என்று சொல்லி உயிர் தாண்டவர் இதோ நமத்திலே இருக்கின்றார். நற்கருணையிலே ஆண்டவரம் வீற்றிருக்கின்றார். வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி மகிமையோடு மாட்சியோடு அறிக்கையிடுவோம். அறிக்கையிட ஒவ்வொருவருமே சுகத்தை பெற்றுக்கொள்கின்ற நம்பிக்கையோடு நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உடைக்கப்பட்ட நோயரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம், தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தகப்பன் போல. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம், தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா,
இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தோடு அறிக்கையிடுகின்ற பொழுது, விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவர் சுகத்தை கொடுக்கின்றார், குணத்தை கொடுக்கின்றார், நலத்தை கொடுக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு இந்த இடத்துல செய்ப்போம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை சொல்லி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மாண்புயர் கீதம் பாடும். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மூவொரு இறைவன் வாழ்கவே. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தைக்கு அந்த புதிய பங்கு நன்றியும் மகிழ்ச்சியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பங்கு செக்காலை பங்கு என்று சொன்னோடு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் குழந்தையாக இந்த இடத்திலே வந்த அனுபவங்கள் இருக்கின்றது. என்னுடைய தாய் என்னை அழைத்து வருகின்ற ஒவ்வொரு புதன்களையுமே அழைத்து வந்துவாள். விபூதி புதன், சாம்பல் புதனுக்கு இங்கே தான் வருவோம். உபவாச ஜெப கூட்டம் மாதம் 2ஆவது சனிக்கிழமை இருக்கும். அதற்கு அப்பனா செஞ்ச பங்கோ செக்காலை பங்கோ என்றுக்கும் வேறுபாடு இருக்காது. எல்லாமே இங்கேயும் அங்கேயும் எல்லா இடத்துக்கும் போகின்ற ஒரு அனுபவம் இருக்கும். நான் இந்த குருவாக நான் ஆகியிருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையிலே விசுவாசத்திலே ஒரு விதையாக இந்த பங்கு இருந்திருக்கின்றது. எனக்கு விதை கொடுத்திருக்கின்றது. உங்கள் எல்லாரையும் அந்த இடத்துல பார்த்து, உங்கள் விசுவாசத்தை பார்த்து நான் வளர்ந்திருக்கின்றேன். செஞ்சையிலும் செக்காலிலும் நான் பார்த்து வளர்ந்திருக்கின்றேன். இந்த இடத்துக்கு வந்தது கடவுளுடைய மகிமை. கடவுளுக்கு நன்றி. உங்கள் ஒருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.